ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடத்தியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ நோட் பண்ணுற லெவலுக்கு பெரிய லெவலில் பெரிய சம்பவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நடந்துருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸும் ஜான்சினாவும் ஒன் லாஸ்ட் டைம் சண்டை போட போகிறாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கூடவே ஜான்சினா வார் கேம்ஸில் இருக்க மாட்டாருன்ற மாதிரி நியூஸஸும் வந்து அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மொத்த ஸ்மாக் டவுனுமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சர்வைவர் சீரிஸ்க்காக ஏதாச்சும் ஒரு நியூ மேட்சை பில்டப் பண்ணுவாங்களா, ஸோ இல்லை பில்டப் பண்ண மேட்சஸ் ஏதாவது ஹைப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்களான்ற மாதிரி பெரிய எதிர்பார்த்தோட பார்க்குற நிலையில் ஸோ நம்மளுடைய ரியா ரிப்ளே யூஎஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வராங்க. ஸோ கிக் ஆஃபே அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ கிக் ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸோடைய அந்த 2025 அவங்க டீமுக்கு அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் ஷார்லட் ஃபேர் அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கிறாங்க. ஷார்லட் ஃபேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது, ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியிலேருந்து விளைக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வாக் ஓவேட் ஆகுறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா முடியுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜே ஊசோ மிஸ்க்கான லாஸ்ட் டைம் மிஸ் நவ் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்சை பார்க்கும்போது எனக்கு மிஸ்ஸுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் தோணும். அந்த வடிவேல் சார் நம்ம மாதவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா, இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்ஸை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு. ஜஸ்ட் ஒரு இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் தொமசா சிஎம் இருக்கார்ல, ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஈலியர் ராகணும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நம்மளோட ஜானி கர்கனுக்கு கொடுத்துருப்பார்ல, ஸோ அதை போய் வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ இவன் வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறான், பட் இருந்தாலும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டான்ற மாதிரி கேட்கும்போது ஈலியர் ராகணும் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட்லாம் கொடுக்க முடியாதுன்றதை சொல்கிறாரு. ஒரு மென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபுளாக இருந்தால் தான் நான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆக்ஸாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய நிக்காலிஸ், பிரான் பிரேக்கர், அது மட்டும் இல்லாமல் பாலிங் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் இன்ட்ரோ பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அது போக நம்ம கோடி ரோட்ஸ் மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா 4th மெம்பராக நான் ஆட் ஆகிக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மெயின் ஈவென்ட் சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி தனி செக்மெண்ட்டாகவே நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது ஸோ ஃபைனலாக பிரான்சன் ரீடுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான டைட்டில் மேட்சை மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி விட்றானுங்க. இதுக்கப்புறமா ஈலியர் ராகனை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாரு நம்மளுக்கு ஆக்ஸாம் அகேன்ஸ்டாக. ஓப்பன் சேலஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைனும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா தொமசா சிஎம்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஸாம் போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாரு. அதர் ஃபேஷன் வராங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் ஒரு சைடு போகிற நிலையில் இதுக்கப்புறமா தரமான செக்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஆர்ட்ரூத்தும் நம்மளுடைய நிக்காலிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில் செல்சி கிரீன் நடுவில் வந்து அவங்க சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டார்க் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஹூஸ் பால்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் போயிட்டு இருப்பாங்க. இதை கழிச்சு விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசேன் பார்த்தீங்கன்னா வராரு. சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, மெடிக்கலி கிளியராக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் மேட்சுக்கு நான் ரெடியாக இருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிராவல் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. எம்எஃப்டி இன்வால்வ் ஆகுறாங்க. சமிசேன், ஷின்ஸ்கே நாகமுரா, ரே ஃபினிக்ஸ், மெஷின் கன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராவல் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோசிக்காவை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுற வேண்டிய வேலை வச்சுக்கிறாதீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் சொல்ல மாட்டேன், நான் 2 வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் ஒரு 5-on-5 எலிமினேஷன் மேட்ச் சர்வைவர் சீரிஸ் மேட்சாகவே நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எம்எஃப்டி வர்சஸ் சமிசேன், ஷின்ஸ்கே நாகமுரா, ரே ஃபினிக்ஸ், மெஷின் கன்ஸ் இவங்களுக்குமான ஒரு 5-on-5 ட்ரெடிஷனல் வார சர்வைவர் சீரிஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா எல்ஏ நைட் வர்சஸ் ஒரு மிஸ்டி ஆப்போனண்ட்டுக்கான லாஸ்ட் டைம் நவ் டோர்னமெண்ட்டுக்கான கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ மிஸ்டி ஆப்போனண்ட் யாராக இருப்பா, நான் ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஸ்மாக் டவுன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாக் ரைடர் தான் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஜாக் ரைடர் என்கிற மேட் கோடானா தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாருன்றதை சொல்லியிருந்தாங்க. அதர்வைஸ் நான் கம்யூனிட்டி டேப்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ஜாக் ரைடரும் பார்த்தீங்கன்னா வராரு. அவருடைய ஐகானிக் தீம் சாங்கோட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஃபேன் சைட்லேருந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக தான் பார்த்தேன், என்னடா ஜாக் ரைடர் வராரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாரு. ஸோ எல்ஏ நைட்டை ஜெயிக்க வச்சிட்டாங்க. ஸோ எல்ஏ நைட் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட்டுக்கு அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக போயிருக்காரு. அது போக பேக் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே, யூஎஸ்கே, அலெக்சா பிளஸ் வந்து கபிக்யூ வாரியர்ஸும் நம்மளுடைய நைஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா விமன்ஸ் டபிள்யூடி சாம்பியனாக இருக்க ஜேட் கரில் வர்சஸ் பி ஃபேப்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பி ஃபேப்பை போட்டு பொழந்துறாங்க. ஜேட் கரில் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா மிச்சின் வந்து ஒரு சில வேலைகள்லாம் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த செக்மெண்ட் பெரிய லெவலில் நோட் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கப்புறமா நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டில் நடக்க போகுதுன்றதை சொல்கிறாரு. ஸோ பென்டா வர்சஸ் ஃபின் பேலருக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அது போக பிரான்சன் ரீட் வர்சஸ் கார்மலோஸ்க்கான மேட்ச்
மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. 2 கண்டெண்டர் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கார்னோயஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ நம்ம டேரக்ட் ஷார்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை எடுக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. இதில் என்ன பேசியிருந்தாருன்றதே அந்த செக்மெண்ட்டில் டீகோட் பண்ணியிருந்தேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பிரன்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. பிரன்சன் ரீட் இன்ட்ரோ பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ஜான்சினாவை பீட் பண்ணுவேன், பேசுகிற ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி விட்டுருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் நடக்குதுங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய பிரான்சன் ரீட்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அவ்வளோ செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண அலிஸ்டர் பிளாக்குக்கே நான் டைட்டில் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தானுங்க. ஜஸ்ட் ஒரு பேக் ஸ்டேஜ் ப்ரோமோவில் நமக்கு பிரான்சன் ரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் செட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு அந்த மேட்ச் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிருது. எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேபிள்லாம் எடுத்து போட்டு அதில் அடிக்கலான்னு பார்க்குறாரு. பட் அந்த இடத்துல லோகன் பாலும் பிரான் பிரேக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்து பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்றாங்க. அதோட அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருது. இவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஊசோஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேக் ஓவர் பண்ணிட்டு ஸோ டேபிள் ஸ்பேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு பார்க்குறாங்க லோகன் பாலுக்கு. பட் அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டயர் வந்துடுறாரு. ஸோ நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் பார்த்தீங்கன்னா வராரு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் கிட்ட கான்ட்ராக்டை வாங்கிக்கிறாரு. வாங்கினதோட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணி விட்றாங்க. ஸோ கோடி ரோட்ஸை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ ஊசோஸை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ பயங்கரமான சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஓடிசின்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே போகுது. அது போக நிக்காலிஸ் பிடிச்சி நம்ம பார்லிமெண்ட் கிட்ட நீ ஏறுறாரு, எப்படா வந்து பார்த்தீங்கன்னா நீ இவனை கொண்டு வரல, நான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சைன் பண்ணிட்டேன் அவ்வளோதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் ரிப்ளை கொடுத்துறாரு. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டும் பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய DIY வர்சஸ் ஃபாக்ஸாமுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைம் இஸ் நவ் டோர்னமெண்ட்டில் 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஃபின் பலர் வர்சஸ் பென்டாக்கான மேட்ச், பிரான்சன் ரீட் வர்சஸ் கான்வேஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புக் பண்ணியிருக்காங்க. அது போக பல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுறது என்னன்னா, ஸோ சர்வே சீரிஸ் வார் கேம்ஸோடைய கோஹோம் எடிஷன் ஸ்மாக்டவுனாக இருக்க போது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அது போக ஆஃப் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இவங்களை அட்டாக் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மியூஸோட ஹெல்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து காட்டல. பட் இருந்தாலும் இது ஆஃப் ஆர் ஃபுட்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷூட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது போக டார்க் மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ராக்சன் பெரஸ் வர்சஸ் ஈயோஸ்கைக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஈயோஸ்கைக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த இடத்துல நம்ம ரிங் சைடில் வந்து ரியா ரிப்ளே இருந்திருக்காங்க. ராக்சன் பெரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரெக்கோல் ராட்ரிகஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இவங்க மேட்ச்சுக்கு நடுவில் நிறைய இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ரியா ரிப்ளேயும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அடிச்சுக்கிட்டு போகிற நிலையில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுடைய ஈயோஸ்கை இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. வின் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆஃபரில் நடந்துருந்துச்சு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.